ஹலோ வியூவர்ஸ், இப்போ உங்களுக்கு ஈஸி வேல எலுமிச்சை சாதம் லெமன் ரைஸ் அது எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு செய்து காமிக்கிறேங்க. இப்போ எண்ணெய் தேவையான அளவுக்கு ஊற்றிக்கணும். ஒரு காப்படி அரிசி இருக்குங்க, நான் சாதம் வடித்து எடுத்துக்கினேன். அதில் தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா கடுகு, பச்சை மிளகா, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் கடலக்காய், நிலக்கடலை, கொஞ்சம் முந்திரி, அவ்வளோதாங்க இதுக்கு போடுறது. அப்புறம் பார்த்திங்கன்னா கறிவேப்பிலை, அப்புறம் இறக்கும்போது நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க இதுக்கு போட வேண்டியதுன்னு பார்த்திங்கன்னா, இது குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், பெரியவங்களுக்கும் நல்லாயிருக்கும். இதில் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, முந்திரி, பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகாங்க, அவ்வளோதான் போட்டுக்கிறேன். கடுகு போடணும். இது செவக்கட்டு வந்துட்டு இது இந்த அளவுக்கு செவக்கணுங்க கலரு பாருங்கள். இப்போ நம்ம ஒரு 4 பழங்க புளிஞ்சு வச்சுருக்கிறேன், அதை ஊற்றிடணும். உப்பு, கலருக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் பெருங்காயம், அவ்வளோதாங்க. சரி போதும். அந்த மஞ்சள் தூள் வாசனை கொஞ்சம் போகணும், அவ்வளோதான். இப்போ சாதம் வடித்து வச்சுக்கிற சாதத்தை அதில் போட்டு கலரி இறக்கிடணுங்க, அவ்வளோதான், சிம்பிள். எல்லாமே ஒரே ஒரு செகண்டு தான், ரொம்ப நேரம்லாம் கொதிக்க விடாதீங்க. அந்த சாறு ஊற்றிட்டு மஞ்சள் தூள், உப்பு, பெருங்காயம் போட்டுருந்தாங்க. இப்போ இறக்கும்போது இந்த கொத்தமல்லி, அவ்வளோதாங்க, சூப்பராக இருக்குது பாருங்கள். இது மாதிரி ட்ரை பண்ணுங்க, எல்லாருக்குமே பிடிக்கும். இதை பாருங்கள், கொத்தமல்லி போட்டாச்சு, எல்லாம் போட வேண்டியதெல்லாம் போட்டாங்க. எவ்வளோ ரைஸ் ரெடிங்க. இதுக்கு ஒரே ஒரு 5 மினிட்ஸ் தாங்க நமக்கு தேவைப்படும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.